ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஏர்செட்டிக் ஏர்மகோடன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் டிசாஸ்டர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அட்லாண்டிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுது. அதனால பூமியே பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால உலகத்தில் உள்ள பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா பனியால் சூழப்பட்டு வருது. இதை சமாளிக்கிறதுக்காகவும் இதுலேருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும் விஞ்ஞானிகளும் ராணுவ வீரர்களும் களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு டிசாஸ்டர் படத்தை இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியாவே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல ஒரு சில டிசாஸ்டர் காட்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு சில காட்சிகள் மட்டும்தான். அதே மாதிரி தான் விஎஃப்எக்ஸிஜியும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனா மொத்தமாவே பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். பயங்கர டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா எங்கேஜிங்கா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க பண்ற எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், இவங்க பண்ற பல விஷயங்கள் நமக்கு நம்புற மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர டவுனா இருக்கு. விஎஃப்எக்ஸிஜி ஒரு சில இடத்துல நல்லா இருந்தாலும் பல இடங்கள்ல அது பயங்கர கிரிஞ்சா இருக்கு. அதையும் தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாருமே ஒரு பிலாவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் கேரக்டரிட்டியுமே இருக்கு. இதுவுமே ஒரு லோ பட்ஜெட் படமா இருக்கிறதுனால பெருசா சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்க முடியல. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.